ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக அந்த வசனத்தை உங்களுக்கு பிரசங்கித்தேன். ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. எல்லாம் யாருக்கு? நமக்குரியது. எப்படியெல்லாம் நாம் இருப்போம் அப்படிங்கிறத ஏதோ 4 வசனம் சொல்லலை, எத்தனை வசனங்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கு. நம்மளை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு பகுதி தான் இந்த 61. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவர் மூலமாய் மீட்பு வருகிற பொழுது மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு வர்றார். அப்போ எல்லா வாக்குத்தத்தம் யாருக்குரியது? நமக்குரியதை குறித்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமே. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எப்படி சொல்றாரு? எபிரேயர் 1:1 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நல்லா கவனிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக அப்படின்னா ஆதியாகமத்திலிருந்து பிதாக்கள் மூலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்வு அடைய போறாங்க அப்படிங்கிறத சொல்றார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடந்த காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமது மக்களிடம் பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு பிதாக்களிட நம்முடைய முன்னோரிடத்தில் பேசியிருக்கிறார். அவர் பல வேறுபட்ட வழிகளில் வெவ்வேறான வழிகள் ஜனங்கள் கடவுளை விட்டு போகும் பொழுது அல்லது கடவுள்கள் இருக்கும் பொழுது வெவ்வேறான காலகட்டங்களில் வெவ்வேறான வழிகளிலும் பல சமயங்களிலும் பேசியிருக்கிறார். அப்படி இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் வெவ்வேறு காலகட்டங்கள் அப்படின்னா பல ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் வெவ்வேறான சூழ்நிலைகள், யுத்தங்கள் மத்தியில், சமாதானமான மத்தியில், அவங்க வாழ்க்கையில் நஷ்டங்கள் அடிமைப்பட்டு போன சூழ்நிலைகள் மத்தியில், இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் ஜனங்கள் கடந்து போகும் பொழுது தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பாருங்களேன். இப்போ சங்கீதத்துக்கு போனீங்கன்னா சங்கீதம் 84 நினைக்கிறேன். அதில் பாபிலோன் சிறையிருப்புலேருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது பாடிக்கிட்டே வர்றாங்க, அப்பா எங்களை ரட்சித்தீங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே ரட்சிங்க, அவங்களையும் பாபிலோன்லேருந்து கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அந்த சங்கீதத்தை பாடிக்கிட்டே வர்றாங்க. அப்படி பாடிக்கிட்டே வரும் பொழுது எங்கள் மேல் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண, அப்பொழுது நாங்கள் மதிகேட்டுக்கு திரும்ப மறுபடியும் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை நான் பூமியில் கூற போகிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் எல்லாம் விழுந்து எந்திரிச்சிங்க, ஒரு காலகட்டம் வரப்பொழுது என் குமாரன் அனுப்ப போய் இந்த உலகத்தை நான் மீட்க போகிறேன், மீட்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு வர்றார். அப்போ இது எல்லாமே வெவ்வேறான சூழ்நிலைகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்டுகள் பல ஆண்டுகள் அப்படி கடந்து போன சூழ்நிலையில் ஆமாம் எப்படி கிட்டத்தட்ட ஆதியாகமத்துக்கு மல்கியா வரைக்கும் சொல்கிறாங்க 2000 ஆண்டு 4000 ஆண்டு சொல்கிறாங்க. இந்த காலகட்டங்கள் எல்லாம் தேவன் எதையுமே மொத்தமாக சொல்லாமல் பங்கு பங்கா வகை வகையாக அப்பப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியில் மனுக்குலத்தை குறித்தான தேவன் தன் ஆதி காலங்கள் மறைத்திருந்த அந்த காரியங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்போ சொல்றாரு, அது குமாரன் மூலமாக இப்பொழுது நமக்கு திருவுளம் பற்றின தேவன். இப்போ சொல்ல அந்த காரியங்கள் எல்லாம் குமாரன் மூலமாய் ஒட்டுமொத்த உலகத்துக்கு சேருவதற்கான வேலைகள் எல்லாம் இயேசு என்ன செஞ்சிருக்காரு? செஞ்சு முடிச்சிருக்கிறார். இப்போ பிதா எப்படி மனுக்குலம் வாழ போகுது அப்படிங்கிற சொல்றாரு. இப்போ அந்த வாழ்க்கையை கொடுப்ப எல்லாம் என்ன கவனிக்கணும். வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும், சும்மா அப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ பிதா நம்ம வாழ வைப்பதற்கான வழியெல்லாம் சொல்லிட்டார், எப்படிலாம் வாழ வைக்க போறேன் அப்படின்ட்டார். இப்போ சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த வாழ்க்கையை நமக்கு சொந்தமாக கொடுக்கணுமே, இந்த வாழ்க்கை நம்ம வாழணுமே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இது நடக்கணுமே. அதுக்கு என்ன செய்யறாரு? தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமா இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு இந்த மீட்கப்பட்ட வாழ்வு தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான செழிப்பான தேவ நீதியான வாழ்வை கடவுள் மனுக்குலத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டார். இப்ப அதுக்கு தான் குமாரன் அனுப்பினார். சரி, அப்படி குமாரனை அனுப்பி வருகிற பொழுது
என்னென்ன சம்பவிக்கும்? பேதுரு சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகள், அதன் மேல் வரப்போகிற மகிமை அப்படிங்கிறார். அப்ப அந்த மகிமையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். அதுல ஒன்றுதான் முக்கியமானது, என்னன்னா இந்த 61. இது யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த 61 எப்ப நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து வந்து லூக்கா 4 போனீங்கன்னா, அவர் வந்து தேவாலயத்துக்கு போறாரு. அங்கே போகும்போது ஜெபத்துக்கு போகும்பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கொடுக்கப்படுது. வாங்கி அவர் வாசிக்கிறார். அப்படி வாசிக்கும் பொழுது 61ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு அந்த 4 வசனத்தை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசன வசனம் இப்பொழுது நிறைவேறிற்று அப்படிங்கிறார். நான் இந்த யாரை குறித்து எழுதிருந்துச்சோ நானே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப அப்படி சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, இயேசு நமக்காக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது அந்த மீட்கப்பட்ட மக்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறத 3ஆம் வசனம் சொல்லிட்டே வர்றார். அதுல வரும்பொழுதுதான் 9ஆம் வசனத்தை 1ஆம் தேதி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். சகல ஜாதிகள் சந்ததி, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய நம்மை கடவுள் அழைத்து தேசம் நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, இன்னொரு பைபிள் போட்டிருக்கு ஜாதிகள் 61 போடுங்க. அவர்கள் சந்ததியானது, நான் வாசிக்கிறேன், சந்ததியான ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது அப்படின்னா தலைமுறைகளானது ஜனங்களின் நடுவில் இருக்குல்ல, நாடுகளின் மத்தியில் இருக்கார். நம்முடைய ஜனத்தை குறித்து, உங்களுடைய சந்ததியை குறித்து, வரப்போற வருகால சந்ததிகளை குறித்து நாடுகள் பேசக்கூடிய அளவுக்கு ஒப்பாராம். அப்ப அறியப்படுகிற மாத்திரமல்ல, புகழப்படுகிறவர்களாக அப்ப ஒட்டுமொத்த தேசமும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை எப்படி கத்த வைப்பார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம அறியப்படாத அல்லது தள்ளப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கலாம். இந்த உலகம் எப்படி நம்மளை ஒவ்வொருவரையும் பிரித்து 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 ஒரு முத்திரையை குத்தி வச்சிருச்சு. இப்படித்தான் அவங்க இருப்பாங்க, இப்படித்தான் இது இருப்பாங்க. இன்னும் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊர்பட்ட கம்யூனிட்டி பிரச்சனை, அவங்க லிஸ்ட்டில் அப்படி வச்சு இது அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வண்டி அந்த எல்லையை விட்டு அவங்க தாண்டி வர முடியாது, அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி இல்லை, எல்லாரையும் மீட்டு கொண்டு எல்லாருக்கும் பொதுவாக சொல்றாரு, என் ஜனங்கள் சொல்ற அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது தேசங்கள் தேசங்களின் நடுவிலும் அறியப்பட்டு புகழப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லாராலும் அறியப்படுகிறவர்களா, எப்படி ஆபிரகாம் அப்படிங்கிற மனிதன் உலகமுள்ள அறியப்பட்டவனா, இன்றைக்கு வரைக்கும் அவரை அறிந்து கொண்டே இருக்கிறோம். பின்னாடி எல்லா பகுதி பரிசுத்தவான சாதாரணமா இருந்த தாவீது யாருக்குமே தெரியாது, தகப்பன் தாயினால் கைவிடப்பட்ட மனிதன். ஆனா அவன் மேல கர்த்தர் அழைப்பு வச்சதுனால அவனை ஒட்டுமொத்த தேசம் தாவீதனை யாருங்கிறத அறியக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இந்த உலகத்துல நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஐஸ்வர்யம், நம்ம நாட்டிலேயே நிறைய யார் முதல் பணக்காரர் அப்படின்லாம் நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் உலகம் அறிஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, காலையிலே போத்து மாலையிலே வாடி போகிற புள்ளை போல பூவை போல மகிமெல்லாம் ஓடிடும். எப்போ சரியும் தெரியாது. எப்போ லேசாக மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் ஒரு மாதிரி ஆச்சு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமாக கீழே வந்துடும். அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 10 நாளில் எல்லாம் பரதேசி ஆகிடுவான். இது உலகத்தினால் வருகிற மகிமை. ஆனால் தேவனால் வருகிற மகிமை எப்படிப்பட்டது? அழியாதது, வாடாதது, அது நித்தியமானது. ஏன்னா இது வார்த்தையினால் வருகிற மகிமை. அப்படித்தான் பேர் சொல்றாரு. நீங்க பேர் ஒன்று பேர் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, அது அழியாதது, வாடாதது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதும் ஆகிய வசனம் அப்படிங்கிற. அப்ப வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தை மூலம் என் வாழ்வை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எனக்கு தலைமுறைகளை தாண்டி நம்முடைய சந்ததி பேசப்படக்கூடிய அறியப்பட இடத்துல கடவுள் நம்மளை கொண்டாந்து வைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. என் சந்ததியானது, எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, என் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் என் தலைமுறையானது தேசங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்துள்ளுவார்கள். கடவுளுடைய ஆசை என்ன அப்படின்னா, உங்களை அறிய வச்சுட்டு நீங்க புகழப்படுறதுக்காக இல்லை, உங்களை தூக்கி வச்சுட்டு பின்னாடி சொல்றாரு, இவர்கள் யார், இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மேன்மை வந்துச்சு, என் வாழ்க்கை எப்படி வெற்றியா மாறிச்சு, நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறானே எப்படி. அப்ப சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்களாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. ஆமென். இப்ப இந்த இடத்துக்கு நம்மளை கடவுள் கொண்டு வருவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து நீ பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, இப்ப தேசம் நம்மளை அறியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு
அது வார்த்தையை வாசிக்கும் பொழுது இப்போ கேட்கும் பொழுது அது உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். நம்ம இருக்கிறத ஏதோ ஒரு முடுக்கு சந்தில் இருக்கிறோம், ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் கொத்து வேலைக்கு போனால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், இல்லை ஐடி கம்பெனியில் விளாத்து ஒரு 50,000 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம். தேசம் எப்படி நம்மளை அறியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறதுக்கு நம்முடைய இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. இது பெரியது. இப்போ நம்ம ஆண்டு பாருங்களேன், இப்போ என்கிட்ட பேசும் பொழுது நான் இதை சில சொப்பனங்களாம் காண்பது, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா பாருங்களேன், இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ரசிக்கப்பட்ட அந்த நாட்களில் ஜெபம் பண்ணும்போது ஒரு சொப்பனமாக தரிசனமாக இல்லை, நான் வெளிநாடு போகிற மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் அதை பற்றி நான் பெருசாக எடுக்கலை. அதனால் என் பாட்டில் வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பிறந்தநாள் டேட்லாம் போட்டு விட்டேன். எனக்கு குத்துமதிப்பாக சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஆதார் கார்டில் ஒரு பிறந்தநாள், ரேஷன் கார்டில் ஒரு பிறந்தநாள், வேறு என்ன கார்டு இருக்குது, லைசன்ஸில் ஒரு பிறந்தநாள், எல்லாத்துலேயும் 13ஆ 18ஆ 13ஆ 18ஆ, இதில் 18மே அதில் 13மே இப்படி போயிடுச்சு. எனக்கு இதை குறித்து ஒரு இதே இல்லை. ஆனால் ஒரு நாள் பாஸ்போர்ட்னு சொல்லி போகும்பொழுது சிக்கிட்டேன். நான் சிக்குனா ஒன்றுமே செய்ய முடியல. என்னடா அது, மதுரைக்கு 1 வருஷம் நடந்தேன் பாருங்க, இவ்வளவு காரியத்தை நம்ம ஞானமாக செய்கிறோம், இதில் மிஸ் ஆகிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வேதனை. அப்போ தான் எனக்குள்ள அந்த நாள் கொஞ்ச நாள் தூங்கமே எனக்கு போயிடுச்சு. ஏன்னா சாதாரணமாக சில பேர் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் வந்துருச்சு, 10 நாள் வந்துருச்சு, 3 நாள் வந்துருச்சு, 4 நாள் சொல்லும் பொழுது நமக்கு 1 வருஷமாக அலைகிறேன் மதுரைக்கு. அதுக்கு எனக்கு சமயத்தில் பாஸ்போர்ட் நினச்சிட்டாலே தூக்கம் போயிடுறேன். அப்படி போகும்பொழுதுதான் நான் கண்ட சொப்பனை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, அந்த லண்டனில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீ பார்த்தீங்கன்னா பெருசாக வீட்டிலாம் போட்டிருப்பீங்க, அந்த பிரிட்ஜில் நான் நிற்கிறது மாதிரி நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொப்பனை ஞாபகம் வந்த உடனே அப்போ எனக்கு முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லிட்டான், உனக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது அப்படின்னு லெட்ரு போட்டான். எனக்கு உனக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்காது. ஏன்னா எனக்கு ஒரு பழைய பாஸ்போர்ட், நான் 91 ஒரு பாஸ்போர்ட் எடுத்தேன், அது கண்ணங்கரேன்னு ஆகி எல்லாம் பூத்து போச்சு. அதை பார்த்தா தேட்டும் தெரியல, ஒன்றும் தெரியல, எதுவும் தெரியல. அந்த நாட்களில் நீ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்டு வச்சுருப்பான், இப்படி பரட்டுவாங்க எல்லோரும். திருச்சியில் போனோம் அப்போ எல்லோரும் பாஸ்போர்ட்டுக்கு இப்படி பரட்டுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எடுத்து நான் நினச்சேன், இதெல்லாம் அந்த நோட்டை தூக்கி வச்சா கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்க போகிறான் அப்படின்னு நான் நினச்சிட்டு அசால்ட்டை விட்டேன். அதில் வேறு டேட் இருக்குது. அப்போ இப்படி போய் நான் சிக்கிட்டு நம்ம கடைசியாக பாஸ்போர்ட் நம்ம திருத்தி பாலங்கோட்டை போயிட்டு ரவுண்ட் அடித்து வரும் பொழுது அவன் சொல்கிறான், உனக்கு எங்கே பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா. பாஸ்போர்ட் இருக்கா சார், எடுத்தேன், அதெல்லாம் போச்சு அப்படின்னு. அப்போ உடனே ஃபைன் போட்டான், அதையும் கட்டியாச்சு. ஆனால் மதுரைக்கு விட்டுட்டு நம்மளை அலைய விட்டான் பாருங்கள். ரொம்ப வாழ்க்கையில் நொந்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கம் போச்சு. நினச்சிட்டு படுக்கையில் நினச்சிட்டேன்னா முடிஞ்சு போயிடும். அப்போ தான் எனக்கு சொப்பனை ஞாபகம் வந்துச்சு, ஆஹா அப்படின்னு. அவன் எனக்குள்ள அப்படி ஒரு சின்ன ஒரு விசுவாசம் துளிர் விட்டுச்சு. என்ன அப்படின்னா, நிச்சயமாக எனக்கு அவன் சொல்லிட்டான், லெட்ரு போட்டான், உனக்கு பாஸ்போர்ட்டு கிடைக்காது அப்படின்னு லெட்ரு போட்டான். இப்போ எனக்கு அந்த சொப்பனை ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக பாஸ்போர்ட்டு கிடைக்கும். நான் என்ன செய்வேன், லண்டன் போகிறது, இங்கிலாந்து போகிறது தான், போய் அந்த பிரிட்ஜில் நின்று பார்க்கறதான் எனக்குள்ள ஒரு பெரிய அந்த நான் கண்ட சொப்பனம் அப்படி எனக்கு நின்றுச்சு பாருங்க. பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அது வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள பெரிய விடுதலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அக்கா சுஷ்மா சிவராஜ் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. திடீர்னு ஒரு சட்டம் போட்டாங்க, பாஸ்போர்ட்டுக்கு எதுவும் தேவையில்லை, ஆதார் கார்டு மட்டும் போதும் அப்படின்னாங்க. உடனே ராஜன்ட சொல்லி ஆதார் கார்டை பழைய பாஸ்போர்ட் டேட்டுக்கு என்ன பண்ணேன், ஆதார் கார்டை மாற்றி விட்டேன். ஒன்றை மாற்றி டக்குன்னு அடிச்சு போச்சு, வந்துச்சு, 10 நாளில் வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெளிநாடு போகணுங்கிற கர்த்தர் சொல்லி இப்போ நான் போகலை, மலேசியா சிங்கப்பூர்லாம் போகணுங்கிறதுக்காகவே போனேன். போய் 2 சீலன்னு செய்யணும், போட்டால் வந்துடும் அப்படின்ட்டு போனேன். பெரிய ஆச்சரியம். அப்போ நம்மளை எது தூக்கி நிப்பாட்டது அப்படின்னா, கடவுள் சொன்னது என்ன செய்யாது, ஒரு நாளும் மாற. எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அவனை என்ன செய்வேன், தேசங்களுக்கு கொண்டு போய். இப்போ சொல்றாரு எப்படி, அவன் சகல ஜாதிகளும் தேசங்களும் எனக்காய் காத்திருக்கும், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இப்ப கடவுள் நம்மளை எதுக்கு மேன்மைப்படுத்துறாரா அப்படின்னா, அவருக்காக தேசங்கள் காத்திருக்க. அந்த வார்த்தைக்கு என்ன செய்யுமா, தேசங்கள் காத்திருக்குமா. சாத்தியமா என்னையா நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற, ஆமா சாத்தியம். இப்ப கடவுள் சொல்லும் பொழுது சாத்தியம் இல்லாத மாதிரி தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை, இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ உள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னா வேலைக்காரன் பிரச்சனை, பெரிய பிரச்சனை.
இப்போ வேலைக்கார பூரா முதலாளியாக இருக்கான், முதலாளி பூரா வேலைக்காரன் இருக்கான். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றிக்கங்க. இல்லைன்னா தலையில் கல் விழுந்ததுக்கப்புறம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்போ இப்போ இல்லை, அப்படி ஆயிடுச்சு. 9 மணி வேலைன்னா 10 மணி தான் போவான். கேட்டால் விடுசார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். இப்போ அந்த ஹிந்திக்காரன் இப்போ அப்படியே பழகிட்டான். நெருங்கி பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் சட்டிக்குள்ளே பார்க்குறேன் நான். அவன் அப்படி பழகிடுவான். திருடனும் சேர்ந்து திருடன் ஆகிரும், பற்றியில அந்த கணக்கில் ஆகிரும். அப்போ அப்படி இருக்கவே கூடாது. இப்போ பார்த்து அப்படி நிறைய இடங்கள் அப்படி பிரச்சனை. சாதாரண ஒரு போட்டுக்கு டிரைவர் அப்படின்னாலே 10 லட்சம் கொடு 15 லட்சம் கொடுக்குறான். யோ, அதுக்கெல்லாம் வட்டி போட்டு பார்த்தா என்ன ஆச்சு இந்த நிலைமை? எங்கே போய் நிற்கிது? இது வேற வாங்கிட்டு அது ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் நடக்குது நாட்டில். இதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு தகுந்த ஊதியம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சில காரியங்கள்லாம் இருக்குது. நல்லா இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? அள்ளி கொடுக்கலாம், இல்லைன்னா கிள்ளி கொடுக்கலாம், எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் மனச்சாட்சி தகுந்த மாதிரி தேவனத்துக்கு நீதியின்படி நினைச்சினேன் நாம் நடந்துக்கிற வேண்டிதான். அதனால் நீங்கள் யார் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக அநித்தியமான உலக பொருளை உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு மெய்யான பொருள் என்ன செய்வார்? நிச்சயமாக தருவார். கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் மேன்மை அடையவே முடியாது. நான் கொடுத்த வேலையும் செஞ்சேன், கொடுக்காத வேலையும் செஞ்சேன். அதனால தான் இங்கே வந்து நான் நிற்கிறேன். கொடுத்த வேலையும் செய்யாமல், கொடுக்காத வேலையும் செய்யாமல் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்ல போனால் வெளியில் நிற்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச கடவுள் கொடுத்த காரியத்தையும் நான் உண்மையாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பீங்க அப்படின்னா அநேகத்தில் அதிகாரம் ஆகிடுவோம். அப்போ உங்கள் சூழ்நிலையில் வச்சு நீங்கள் யோசிக்கவே கூடாது. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? என்னைய தேசங்கள் அறியும்படி, என்னை மாத்திரமல்ல என் தலைமுறைகளை அறியும்படி கர்த்தர் செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு பகுதி என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை தான் அது. உலக தேசம் அறியும்படி நான் செய்வேன் அப்படிங்கிறார். அப்படி அறியும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்களாம்? இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது பாருங்களேன், போக வேண்டிய இடம் என்னது என்று அறியாதிருந்து அவன் புறப்பட்டு போனான். எப்படி சொல்றாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விசுவாசம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசிப்பேன் அப்படின்னா நிச்சயமா நாம் கீழ்ப்படிவோம். இப்ப எப்போ கீழ்ப்படிதல் வருது அப்படின்னா விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பிறப்பு இடத்திற்கு போக முடிய அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. சரி, அப்படி சொல்லிட்டு ஒரு சொல்றாரு 9ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் பரதேசியை போல சஞ்சரிச்சு அப்படின்னா நீங்க இந்த தெருவில் தூக்கிட்டு தருவாங்களா அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. பரதேசி அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கேன். பரதேசினா என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை அல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கை. அப்படி அந்நியரும் பரதேசினா என்ன? ஆங்கிலத்தில் ஃபாரினர். இது தற்காலி. இப்போ இருக்கிற நான் வாழ்கிற வாழ்க்கை தற்காலி. சொல்லுங்க, இப்போ வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் சொல்லி. இப்போ வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. அப்ப எதுக்காக காத்திருந்தானா சொல்லுது? அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் கூடியிருந்தான். ஏனெனில் அவன் அந்நியன் பரதேசமாய் நினைச்சு வாழ்ந்தான் அப்படின்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு. நல்லா கவனிங்க. இப்ப ஆபிரகாம் அழைக்கும் பொழுது இனிமே நான் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லல. வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக கொஞ்சம். ஆபிரகாம் விசுவாசித்து போறான். போனது எதற்காக அப்படின்னு சொல்றாரு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப ஆபிரகாமை அழைக்கிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு கொடுக்க போறது என்ன அப்படிங்கிறலாம் தேவன் முன்னறிந்து. ஏன்னா அழைப்புங்கிறது நேற்று இன்னைக்கு வரல. அழைப்புங்கிறது நம்மளை ஏற்கனவே முன் அறிந்ததுனால நம்மளை முன்குறித்து நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே, அவனை ஊர் என்ற கலிதேய தேச சந்திப்பதற்கு முன்பாகவே அவனுக்காக ஒரு காரியத்தை நம்ம உலக வளர்த்து சொல்லணும்ல. பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னா 4 பொண்ணை பார்த்து கிடைக்கல வச்சுங்களேன், என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைஞ்சு பார்த்தேன் ஒன்றுமே கிடைக்கல. அப்படி பேசிக்கிட்டு யாரும் சைடில் ஒரு காற்று வாக்கில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. என்ன அப்படின்னா, இனிமே உனக்குன்னு ஒரு பொண்ணா பிறக்க போறா, பிறந்து இருப்பா. எப்படி உனக்குன்னு ஒரு பொண்ணா, உனக்குன்னு ஒரு மருமம் என்ன பிறக்கா போறா, ஏற்கனவே இருப்பாப்பா வரும் அப்படின்பா. அப்போ அதே போல தான் கடவுள் பாருங்க,
உலகத்தை உண்டாக்குறதுக்கு, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாக உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்தில் மனுஷனை வச்சா எப்படி வாழணுங்கிற காரியத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறார். அதே போல தான் கடவுள் எவ்வளவு காரியங்கள் பாருங்கள். நம்மளாவது கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டை கட்டுவோம், இல்லாட்டா கஷ்டப்பட்டு உழைச்சி ரோடு ஓடா தேஞ்சு லோனை வாங்கி வீட்டை கட்டுவோம். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. நம்மளை அழைக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் மாப்பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஏன் எங்கே இருக்குது அப்படி கேட்கக்கூடாது. இங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. காரியத்தை மறைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை ஒழுங்காக ஆராய்ந்து, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது உங்களுக்கு எனக்கு மேன்மை. இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வச்சிருக்கிறாருங்க நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ அதை விட்டுவிட்டு இதையெல்லாம் மூடி வச்சு விட்டு பொழுதோட செல்ஃபோனில் சீன் ஆகிட்டுன்னு வச்சுங்க, இது வருமா? வராது. அப்போ இங்கே தான் இருக்குது. எங்கே மறை? உங்கள் வீடு உங்களுக்காக கட்டி உண்டாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குது. இப்போ இதை குறித்து அறிய 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 ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஆபிரகாம் அழைக்கும் பொழுது தெரியாது, ஆனால் போனார். எதுக்காக காத்திருந்தார் அப்படின்னா கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் இல்லை. அப்போ ஆபிரகாம் அழைக்கிறதுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கென்று ஒரு காரியத்தை செட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சு அவனுக்குள்ள இந்த காரியங்களை சொல்லி அதை குறைவாதபடி மறுபடியும் பேசி 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 அவன் விசுவாசித்து அப்படி எழும்பி வரும் பொழுது இந்த நகரம் என்ன செஞ்சிருச்சு? அவனுக்கு சொன்னதெல்லாம் வாழ்க்கையில் சொந்தமானது. அப்போ உங்களுக்காக எனக்காக பாருங்க, யோசேப்பு அதே போலதான். யோசேப்பு என்ன புதுசாலாம் இல்லை. அவன் அழைக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்துக்கு சம்பந்தமே இல்லை. சொப்பனம் பெருசு. 11 லட்சத்து அரிக்கட்டு வணங்குது, அடுத்து சூரியன் சந்திரன் வணங்குது. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான எதிர்காலத்து குறித்தான ஒரு தரிசனம். ஆனால் இருக்கிறது எங்கே? சிறைச்சாலை, வீட்டில் வேலைக்காரன், அடிமை, பழிச்சொல், குற்றம் சாட்டப்படுறான். கொடுத்த சொப்பனத்துக்கு ஆண்டவருடைய அழைப்புக்கும் இவனுக்கு இருக்கிற நிலைமைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் எல்லாம் ஒரே நாளில் காட்சி மாறினது மாதிரி. என்ன இப்போ நீ பார்த்துருக்கீங்களா? அப்படி வாழ்க்கையில் எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் ஆச்சரியம். அவன் நினைக்கிறான் நீ வாழ்ந்திருக்க முடியாது, என்னை எப்படியா கூட்டிகிட்டு போயிடுறான் அப்படிங்கிறான். பண பத்திரக்காரன்ட்ட ஆண்டவர் விட்டார். அடுத்து என் பாட்டில் என்ன நினச்சான்னு தெரியல, அவன் பாட்டில் எல்லாத்தையும் மறந்து தூங்கிட்டு இருந்தான். அவனை போய் ஒரு தட்டி எழுப்புறான், எந்திரான், பார்வோன் உன்னை கூப்பிட்றான் அப்படின்னு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவள் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு இவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்துக்கும் எதிரும் புதிருமா இருக்கு. ஆனால் கடவுள் சொன்னதை அப்படியே வாழ்க்கையில் நிறைவேற்றினான். ஒற்றே நாளில் ஒட்டுமொத்த தேசமும் இவனை அறியும்படி கத்த செய்தான். அவள் அதே தேவன் தான் 25 வருஷம் கழிச்சு தேசம் அறிய முடியும். ஒரே நாளில் உங்களை பாருங்க, உங்கள் போட்டில் மீன் ஏறி வந்துருச்சு வச்சு உங்களை மறப்பானுங்க. நம்ம ஆளுங்க கொதிச்சிருவோம் ஒரு நாளில். அப்போ நம்ம செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா கடவுள் வச்சிருக்க காரியங்களை அறியணும். நீ இதை அறியும் பொழுது நீங்கள் அறியப்படுகிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும். இப்போயே நம்மளை பார்த்து எல்லா பேருக்கும் கிளி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தைரியமாக இருங்க. பாருங்கள், இப்போ நிறைய பேர் தேடி போய் இயேசுவோட சபைக்கு போய் அங்கே உபதேசம் சரியில்லை, என்ன சரியில்லை, நான் என்ன தப்பாக சொல்லி கொடுக்குறேன். கடவுளுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். அவள் வார்த்தை உங்களை வாழ வைக்கின்னு சொல்கிறேன். வாழ வைக்க ஒரு சிலுவையில் பலியான சொன்னேன். அப்போ ஆசீர்வாதங்கிறது அது நம்ம மேலே போட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்ற, கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்குறாமே. ஒரு நாள் இந்த நீங்கள் தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக பேசுகிறவன்ட்டு கேட்கவும் கூடாது. கேட்டிங்கன்னா அவன் தப்பாக போட்டு விட்டு பேர் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை ஏற்றவே கூடாது. யார் பாரு உங்களுக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னான்னா அவன் சரியான ஆளாக இருக்கிற வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எல்லாம் வீடு தேடி வந்து உட்காருவாங்க. இல்லை நீங்கள் அவங்க பார்த்தவங்கள பார்த்து ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் போய் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஆளுங்க போகிற போக்கில் அவன் பாட்டில் போயிட்டுருப்பாங்க. சோத்திரம் பாஸ்டர், அவன் உங்களை கூப்பிட்டு கேட்டார். அவர் அது எப்படி ஊழியக்காரர் பார்த்துட்டு பார்க்காம மாதிரி போகிறது? அவர் தான் போயிட்டுருக்காரு, நீ பாட்டில் போக வேண்டியதானே. நானாக வந்தேன், அவர்கிட்ட போயிட்டுருக்கேன். நம்ம ஆளுக்கு போய் வம்பா சொல்லுவான், நான் உங்களை அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இதில் என்ன இருக்குது பார்த்து என்ன, இதை பாருங்கள் முதல்ல, இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அப்போ கடவுளை தேடுற பிள்ளைகள் எந்த இடத்துக்கு கொண்டு வருவார் அப்படின்னா ஜனங்கள் தேசங்கள் அறிகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்ல பார்ப்பான், நல்லா வாங்கி சொல்ல பார்ப்பான். சரி, இப்போ இப்படி சொல்லி முடித்த உடனே இந்த ஏசை என்ன பண்ணுறார் அப்படின்னா 10ஆம் வசனத்தை எவரே அங்கே இல்லை 9 10 போடுங்க. ஏசை 61:10 வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் தேவனுக்குள் ஆத்துமா களி கூறுகிறது சொல்றாரு. இப்ப ஏசையா அந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டே வர, கடவுள் பேசுறாரு, சொல்லிட்டே வரும்போது சொல்றான், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது இதை சொன்ன ஏசையாவுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவனால் அடக்கிட்டு இருக்க முடியல. நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன். அடுத்து என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறு. அப்ப இருதயத்துல சந்தோஷம், ஆத்துமாவில் ஒரு களி கூறுதல் அவனுக்குள்ள உண்டாகுது. பயங்கரமா எக்ஸாக்டா ஒரு மாதிரி ஆகுறான். அந்த சந்தோஷத்துல சொல்றான், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக. இப்ப எப்படி இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னா, மணவாளன் மணவாட்டி அலங்காரம் பண்ணிக்கிறது போல அதற்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களையும் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் அப்படிங்கிற. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னா, ரட்சிப்பினாலையும் நீதியினாலையும் சாத்தியமாக போகுது அப்படிங்கிற சொல்றான். அப்ப இதை கேட்கும் பொழுது இதை சொல்லிட்டே வந்தவன் அவனால் சும்மா இருக்க முடியல. இப்ப சொல்றான், நான் பூரிப்பு கர்த்தருக்கு பூரிப்பா மகிழ்கிறேன், என் தேவனுக்கு ஆத்துமா களி கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, மணவாளன் ஆபரணங்களினால் தான் அலங்கரித்துக் கொள்ளும் போல மணவாட்டி நகைகளினால் தான் அலங்கரித்து சிங்காரித்துக் கொள்ளும் போல் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு வரப்போகுது. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படி எப்படிப்பட்ட காரியம் அது எனக்கு மாறப்போகுது அப்படின்னா, எப்படி மணவாளன் மணவாட்டி அலங்காரம் பண்ணுகிற பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் அளவிட முடியாத. பாருங்க, எங்கே போனாலும் 1000 பேர் இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை மேலதான் கண்ணு இருக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்க? திங்கிறவன் முதல்ல தின்னு விட்டு வருவான். வந்தாலும் மண்டபத்தில் போயிட்டீங்கன்னா யாரை தான் தேடுவான் முதல்ல பாருங்க. பொண்ணு கருப்பா சிவப்பா பார்த்து இவனுக்கு 4 வார்த்தை சொல்லாட்டும் யாருக்குமே தூக்கம் வராது. எல்லாருடைய கண்ணு எங்கே இருக்கு அப்படின்னா கணவன் பொண்ணு மாப்பிள்ளை மேலே தான் இருக்கு. என்ன அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா பார்க்கறலாம். அங்கே போய் மாப்பிள்ளைடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார். ஆனால் இவர் எங்கே தான் பார்ப்பாரு, நம்ம மைய மாதிரி இருக்கானா இல்லை வேற மாதிரி இருக்கானா என்ன ஏது 1008 கேள்வியில் போவான். போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். அப்போ எல்லாருடைய கண்ணு யாரை பார்க்க, மணவாளனையும் மணவாட்டியும் பார்க்குது. ஏன்னா அன்றைக்கு அவங்களுடைய அலங்காரம் அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே டோட்டலாக இருக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லாருடைய கண்கள் என்ன செய்ய போகுது, உங்களை பார்க்க போகுது. அதுக்கு என்ன செய்ய போறாரு, நான் சொல்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி. அப்படின்னா நம்ம மேல என்ன இருந்துச்சு ஒரு காலத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம். சகரியா 3 ஒரு சொப்பன ஒரு தரிசனத்தை காமிக்கிறா பாருங்க. அந்த 3 வாசிங்க. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இப்ப அவன் மேல என்ன அழுக்கு வஸ்திரம்னா, அவன் ஏதோ மண்ணில் உருண்டு வரல. அவன் மேல அவனுக்கு விரோதம் செய்யற பிசாசு அவனை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த தூதன் முன்னாடி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, களைந்து போடுங்கள். அவனை நோக்கி பார், நான் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீக்கி உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இப்ப ஒரு நாள் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்திருக்க. என்ன அப்படின்னா, நீ ரட்சிப்பின் வஸ்திரம். சொல்லுங்க, நான் ரட்சிப்பின் வஸ்திரம். இதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக. நீங்க யார், என் மேல ஒரு வஸ்திரம் போட்டிருக்கு, கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கு. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படிங்கிற. இது ஆவிக்குரிய விதம். இதெல்லாம் நம்ம தெரியணும். நான் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிப்பின் வஸ்திரம் என் மேல இருக்கு, அழுக்கு வஸ்திரம் இல்லை. அது சொல்ல பாருங்களேன், பழைய மனிதனை செய்களையும் களைந்து போட்டு, எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைகளை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அதை களைஞ்சு வேண்டான்னு அப்புறப்படுது. ஏன்? ரட்சிப்பின் வஸ்திரம் செய்யக்கூடாது, கரைப்பற்றக்கூடாது. அப்ப என் மேல ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நமக்கு பாவங்கள் மன்னித்தது மாத்திரமல்ல, மன்னித்து நம்ம மேல மறுபடியும் அழுக்கு படாதபடி, மறுபடியும் பிசாசு நம்மளை குற்றப்படுத்த முடியாதபடி தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை செஞ்சிருக்காரு, நமக்கு உடுத்தினார். இப்ப நீங்கள் நான் யாரு? மீட்கப்பட்டவர்கள். சொல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை
எனக்கு உடுத்தினார். அதோடு விடல, அடுத்து ரட்சிக்கப்பட்ட நாம, மீட்கப்பட்ட நாம கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை வாழணுமே. இப்ப அந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, தேவன் விரும்புகிற நீதியை உடையவராக நீங்க இருக்கணும். இப்ப எல்லாம் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட, ஆட்டு குட்டி அடிச்சு ரத்தம் தெளிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. வீட்டுக்கு அப்படி வந்துட்டாங்க. வந்து கானானுக்குள்ள போய் தேவன் வச்சிருக்க வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இப்படிலாம் நீ இருந்தீன்னா உன்னை வாழ வைப்பேன் அப்படிங்கிறார். இப்போ நீ போகிற தேசத்தில் இப்படிலாம் நீ இருந்தே அப்படின்னா அப்படின்னு சொல்லி 10 கற்பனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் நிறைய பிரமாணங்கள் கற்பனைகள்லாம் வருது. மொத்தம் 613. இதை இந்த ஏன்னா தேவன் விரும்புகிற நீதியை நம்ம பெறணும். ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். இப்போ நம்முடைய நீதியின்படி, நற்கிரிகளின்படி நாம் அவர்கிட்ட போக முடியாது. அவர் வைத்திருக்க நீதி நிறைவேற்றாதான் நாம் நீதிமானாக இருக்க முடியும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியம். இப்போ அந்த நீதியின்படி நம்மளால் என்ன செய்ய வாழ முடியல. அதனால தான் நம்மளை மீட்பதற்காக இயேசு பூமிக்கு வர்றார். இயேசு பூமிக்கு வந்து நம்மளை மீட்டது மாத்திரமல்ல, நம்ம மேல இன்னொரு சொல்ற நீதி என்னும் சால்வை அவனுக்கு தரிப்பித்தார் அப்படின்னு. எப்படி சொல்ற பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5 கடைசி வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:20. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்ப தேவன் விரும்புகிற நீதி மனுஷன்கிட்ட இல்லை. அதனால அவர் வைத்திருக்க வாழ்வை அடைய முடியல. இப்ப என்ன பண்ணிட்டாரு? பிதா தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நம்மளை என்ன செய்தாரா? தேவனுடைய நீதி ஆக்கிட்டார். இப்ப நீங்களும் நானும் நம் மேல தேவன் நீதி என்ற சால்வையை போட்டிருக்கிறார். இப்ப என் மேல இருக்கிற நீதியின் சால்வை எப்படிப்பட்ட நீதியை உடையவனா நான் இருக்கிறேன். இப்ப விசுவாசம் நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா யாரால கற்பனை கை கொள்ளவே முடியாது. ஆனா விசுவாசத்தினால எப்படி சொல்றாங்க? ரோமர் 1:17 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இப்ப தேவனுடைய நீதிய நீங்க உங்க செயல்களால் செஞ்சு பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இயேசுவை கொண்டு பிதா உண்டாக்கி கொடுத்த அந்த நீதியை நாம விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாச தேவ நீதி விசுவாசத்துக்கென்று சுவிசேஷத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன? அப்படின்னா தேவன் விரும்புகிற அந்த நீதி என்கிட்ட இல்லை. இப்ப குமாரனை அனுப்பி நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வைத்து நமக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவை மரண வரையும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவனால அவர் நமக்காக மரித்து அடக்கப்பட்ட உயிரோடு எழுந்ததுனால நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்ததுனால நாம் அவருடைய நீதியை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்றாரு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. இப்ப நீங்கள் நானும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் யாரா மாறுறோம் அப்படின்னா தேவனுடைய நீதிக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். இப்ப தேவனுடைய நீதி என்ன அப்படிங்கிறதா இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்றுக்கொண்ட நீங்க யாராக இருக்கிறீர்கள்? நீங்க பிள்ளை, நீங்க சுதந்திரவாளி, நீ தேவனால் பிறந்திருக்கிற, நீ கிறிஸ்துவ. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அநேகத்தில் ஆண்டவரே நான் மனிதன் குறை உள்ளவன் இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப தேவ நீதி என்ன? என்கிட்ட குறை இருக்கு, உங்கள்கிட்ட குறை இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா அதை நீங்க என்னைக்கு பார்த்து ஆண்டவரே நான் குறை உள்ள மனிதன், நான் பலவீனம்னு சொன்னீங்கன்னா கதை முடிச்சு. அவ தேவ நீதி என்ன? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அவ கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை பலவானாய் மாற்றி இருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மளை மீட்டு கிறிஸ்துவ நம்ம எல்லாரும் சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கடவுளை ஏற்றுக்கொண்டதுனால நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதா நமக்கு உண்டாய் கொடுத்த நீதி என்ன அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கிற பொழுது இப்ப எந்த கிரியை மனிதனால் செய்ய முடியலையோ அதை செய்வதற்கு இது வேலை செய்யும். அப்ப என்ன செஞ்சிருக்காரு? ரட்சிப்பு மாத்திரமல்ல, நீதியின் சால்வை நம்ம மேல போட்டிருக்கிறார். எப்படி சொல்ற? ரோமர் என்ன வாங்க 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, இப்ப நம்மளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டார்.
அதனாலவே சொல்லுது இயேசு கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் நான் எதன் அடிப்படை நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், தேவன் நீதி ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால அந்த மீட்பை கொண்டு நமக்கு என்ன செய்யுங்க உண்டாயிருக்கு. அப்படி சொல்றாரு. 22 வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால யாரும் நீதிமானாக்க முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினா தான் நீதிமான். அங்கே நிறைவேற்ற முடியாது. நான் நேற்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, யாத்திரை 20 எடுத்து அப்படி அந்த 10 கற்பனை வாசித்தேன். 10 கற்பனை வாசித்த உடனே உன் தேவனாய கர்த்தரை முழு உள்ளத்தோடு அப்படி சேவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு. கடைசியாக ஒன்று வர 17 வசனம் நினைக்கிறேன். அதில் வரும்பொழுது பிறருக்குரிய யாதொன்றை இச்சியாது இருப்பாயாக, அங்கே சிக்கிடுவான். இந்த 10லயே 9 செய்யாதன்னு இருக்கு. அப்படின்னா செயல்பாடை கூட நம்ம ஆளு பாருங்களேன் தப்பு பண்ணுவான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். சில சமயத்தில் நம்மளை நாம ஒடுக்கி வாழ்வோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கலவாணிப்பு என்ன செய்ய முடியாது, எவராலையும் ஒடுக்க முடியாது. செயல்களை வேணால் மாற்றிக்கிடலாம், ஆனால் நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்மளை காட்டு நல்ல செயல்கள் செய்கிறவங்களாம் இருக்காங்க, ஒரு நாள் தீய செயல் செய்யாதவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க, அதை எவராலையும் மாற்றவே முடியாது. அது அப்பப்போ தலை தூக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்கிறாரு பிறருக்கான ஒன்றை இச்சையாக இருப்பானே என்னென்னு சொல்கிறாரு, அங்கே சிக்கிடுவோம். இது இங்கே நம்முடைய எண்ணங்களிலே உண்டாகிறது. அப்போ 9 கடைபிடிக்கலாம், 1 மிஸ் ஆகிறேன், 1 போனாலே என்ன செஞ்சிடறேன், எல்லாத்திலையும் தவறுகிறவளாய் மாறுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் எவரும் நீதியின்படி நடக்க முடியாது. அதனால தான் பிதா இது எப்படி கொண்டு வரலாம் மனுக்குலத்துக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து குமாரனை நமக்காய் பாவமாக்கி அவரை நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதியை நம்ம மேலே போட்டார். இதற்கு அவர் ஒரு பெரிய விளக்கனை கொடுத்து அவர் 613 கற்பனை பிளா சொன்னார், இவர் மேல் நான் ஒரு குற்றத்தை அறியேன். அன்றைக்கு பஸ்காவில் அடிக்கப்பட்ட அதுலேருந்து பஸ்கா அந்த இயேசு கட்டி கொண்டு போகப்பட்ட நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துக்கு கொண்டு போகிறார். எல்லா இடத்து பார்த்தீங்கன்னா காய்பாவா பிரதான ஆசாரியன் எல்லார்ட்டையும் போய் விசாரிச்சு எல்லாம் பொய்யா குற்றம் சொல்கிறாங்க. ஒன்றும் அவர் மேலே ஒவ்வொரு கடைசியை பிளாத்துட்டு போகிறான், அவனு சொல்கிறான் இவரிடத்தில் யாதொரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றினதுனால, நமக்காய் அவர் பாவமாக்கப்பட்டதுனால அவர் நிறைவேற்றி தம்முடைய நீதியை நம்ம கொடுத்த நீங்கள் நான் யாராக இருக்கிறோம், தேவன் நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதியை தேவனே குமாரனை கொண்டு உண்டாக்கி, எப்படி அவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கி, எப்படி சொல்ற பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்து வாங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற, நல்லா கவனிங்க, விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான இந்த நீதியை எப்படி சொல்றா பாருங்களேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதியை உடையவனாயிருந்து. இவர் யாரு அப்படின்னா சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கமான. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு, நம்ம நீதியான நமக்கு நீதியை கொடுப்பதற்காக ஒரு பெரிய காரியத்தை அவரை கொண்டே உண்டாக்கி நம்ம கொடுத்திருக்கிறார். சொல்றாரு கிறிஸ்து அடுத்து பாருங்களேன், விசுவாசம் உண்டாயிருக்கிறான் நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி அவருடைய அவருத்தின் வல்லமையும் பாடுகளுக்கு அறிகிறதுக்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு எப்படியாய் நான் மறித்து இருந்து உயிரிழந்திருக்க தகுதியடைம்படிக்கு அவருக்காக அப்படின்னு. அப்ப ஏன் குப்பை நஷ்டமா என்றார புரியுதா உங்களுக்கு? நம்மளால என்ன சொல்றான், உலகம் குப்பை உலகம் நஷ்டம் அப்படின்பா. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, நீ நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்ய உடைய நீதியாக முடியாது. தேவனால் உண்டாக்கி கொடுக்கப்பட்ட நீதியை நீ விசுவாசிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த நீதியினால் வருகிற மேன்மை என்னங்கிறத அறியறதுக்காக நான் எல்லாவற்றையும் எனக்கு லாபமா இருக்க எல்லாத்தையும் நஷ்டமா என்றேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த நீதி நம்மளால ஒரு நாள் தேவனிடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. அந்த நீதியினால தேவனை பிரியப்படுத்த முடியாது, அந்த நீதியினால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்னால் நீதிமன்றம் நடக்கவே முடியாது. அப்போ என்ன, தேவனால் உண்டான அந்த நீதியை நான் விசுவாசிக்கிற பொழுது அது அந்த நீதிக்கு சொந்தக்காரனாக நான் மாறுறேன். சரி,
அப்ப கடவுள் உங்க மேல என்ன பண்ணிருக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின மாத்திரமல்ல, நம்ம மேல ஒட்டுமொத்த நீதியின் சால்வை, பிள்ளை, சுதந்திரவாளி, அதே கிறிஸ்து உடன் சுதந்திரவாளி, இன்னும் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களை அப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம மேல அவர் போத்தி இருக்கிறார். சரி, இப்ப இந்த நீதியை குறித்து சொல்லும் போல சொல்றாரு, அப்படி நிறைய பேசிட்டே போகலாம். நீங்க மறுபடியும் இங்க வாங்களேன். ஏசாயா 61:11 வாசிங்க. இந்த நீதியும் இந்த ரட்சிப்பும் எப்படி வேலை செய்யும்? எப்ப இந்த நீதி பாருங்களேன், இப்ப எல்லாவற்றையும் கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கினவர் நம்மளை அவரோட நீதி ஆக்குறதுக்கு அதை அவரை கொண்டே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப விசுவாசத்தினால் நம்ம தேவ நீதி ஆகும்படி நமக்கு அவர் பாவமாக்கிட்டார். இப்ப அப்படி செஞ்சவர் சொல்றாரு, அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையில எப்ப வெளிப்படும்? நீங்க ஆவியின்படி எல்லாத்திலும் பரிபூர்ணமான இருக்கீங்க. நீங்க ஆவியின்படி தேவனுடைய பிள்ளையா இருக்கு. ஆவியின்படி நாம் எல்லாரும் சுதந்திரவாளியா இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆவியின்படி அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகில் இருக்கிறோம். எப்படி சொல்ல பாருங்க, நியாயத்திருப்பினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி அன்பு நம்மிடத்திலே எப்ப தேவன் தம்முடைய அன்பை பூரணமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னா சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இவ்வுலகில் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் அவர் நம்ம மேல கொடுக்கப்பட்ட நீதி. நம்ம அவர் மாதிரியா இருக்கிறோம் மாம்சன் பார்த்தா இல்ல, அவருக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு காரியம் நமக்குள்ள கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். நான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பார்த்த பாருங்க, ஒரு ஜெபம், அதுல ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க, நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். இந்த வசனத்தை கோட் பண்ணாங்க. பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட குப்பை நஷ்டமா என்றேன் நமக்கு இந்த உலகம் நம்ம அப்பப்போ கோவப்படுறோம், அப்போ நம்ம எரிச்சல் ஆகுறோம், நமக்கு நிறைய குறைகள் இருக்குது, நிறைய பலவீனங்கள் இருக்குது. இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. இப்போ என்ன, அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், நிறைய ஊழியர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை போல் மாறணும் ஆண்டவரே. நமக்கு எல்லாம் நல்ல ஜெபமாக தெரியுமில்ல அதெல்லாம். நான் இந்த மாதிரி நிறைய ஜெபத்தை பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கிறேன், பண்ணவங்களை கேட்டிருக்கேன், பாடினவங்களை கேட்டிருக்கிறேன். நிறைய பாட்டில் அந்த மாதிரி குறித்து நிறைய பாடல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் மாறினாங்களா அப்படின்னா எனக்கு இல்லை. அன்னைக்கே எனக்குள்ள கேள்வி, என்ன எல்லாரும் மாறணுங்கிறா, யாரும் மாறின மாதிரி தெரியலையே அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரே உண்மை போல் எங்களை மாற்றும். ரொம்ப வல்லமையான ஜெபமாக இருக்கு நமக்கு. அடேங்கப்பா, நீங்கள் அழுகிறதுல சொல்லவா வேணும், எத்தனை தாய்மார் கண்ணீர் ஓடும், முந்தானையில் நனைஞ்சிரு சமயத்தில். ஆனால் வீட்டுக்கு போன பேயா நிற்போம். நிறைய பார்த்துருக்கு. ஒருத்தர் வாழ்வு மாற்றம் கிடையவே கிடையாது. அவள் எப்போ மாற்றவர் அப்படின்னா, அவருடைய நீதி என்ன, நான் மாறுவேன், என்னை மாற்றுங்கிறது நம்முடைய ஜெபம். அது இல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். இந்த நீதியை என் மேலே அவர் போட்டார். இதை நான் விசுவாசிக்கிற பொழுதுதான் இது என் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அவர் இருக்கிறோன்னுமா நான் இருக்கிறோங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த நீதியை நிறைவேற்ற முடியல மனுஷன் கஷ்டப்பட்டானோ அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு என்னையால் தேவனிடத்தில் முழுசாக அன்பு கூற முடியல, என்னையால் பிறனுடைய பொருள் இச்சையாமல் இருக்க முடியல. ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கான வழியை நமக்கு கடவுள் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்கள் நானும் தேவனால் நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதி ஆக்கப்பட்ட காரியங்களை விசுவாசிக்கிற பொழுது அந்த நீதியின் கிரியை நமக்குள்ள என்ன செஞ்சு வெளிப்பட ஆரம்பிச்சு. ஒரு காலத்தில் அது இல்லை, அதனால் நான் முயற்சி பண்ண முடியலை. இப்போ என்னை ஒருவர் எனக்காக பாவம் ஆக்கப்பட்டதுனால நான் நீதி ஆக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த நீதியான காரியத்தை விசுவப்பிடிச்சு பாருங்க, தேவனால் பிறந்திருக்கிறான், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினால் அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை, அவன் பாவம் செய்வதில்லை. அப்ப தேவனுடைய வித்து வார்த்தை எனக்குள்ள இருக்கிற பொழுது அந்த வார்த்தை என்னை நீதியின் கிரியைகளை எனக்குள்ள வெளிப்பட வைக்கும். நான் அன்பு கூற முடியாது, ஆனா கடவுள் எவ்வளவு நேசிக்கிறாங்கிறத அவர் செய்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன உண்டாயிருது, எனக்குள்ள அன்பு கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஏன் குடும்பங்களில் பிரச்சனை அப்படி நிறைய பேருக்கு இதை கேட்கறது கிடையாது, அறியறது கிடையாது. நம்மளா ஏதோ அப்பப்போ பண்ணிட்டு அப்பப்போ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே தப்பு எத்தனை காலம் சொல்லிக்கிட்டு கிடப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை, தேவன் நம்மளுக்கு உண்டாக்கி கொடுத்த நீதி என்ன அப்படிங்கிறத விசுவாசிக்கிற பொழுது அது நம்மளோட வாழ்க்கையில் மாற்றுது. எப்படி அது நடக்கும் அப்படின்னா, அடுத்த வருஷம் சொல்றாங்க 11 வாசிங்க. பூமி தன் 61:11. ஓகே, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும். இப்ப இந்த ரட்சிப்பு அந்த நீதி இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது
இந்த எல்லா வாக்குத்தங்களும் நம்ம சொந்தக்காரன் ஆகிறோம். சொந்தக்காரன் இருக்கிறோம், அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். வாக்குத்தங்கள் நமக்குரியதுதான். அது என்றைக்கு இந்த மகிமை இந்த மகிமையை வெளியரங்கமாகும், என்றைக்கு எல்லாரும் பார்க்க நிற்கும், என்றைக்கு நம்மளை பார்க்கிறவன் இவள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்க. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பாருங்க. இப்ப எல்லாரும் பார்த்து இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கணும். இப்ப அது வரணும் அப்படின்னா நீதி முளைக்கணும், நீதி நிறைவேறணும். இப்ப இந்த நீதி, கடவுள் மேல் நீதி சால்வை போட்டார். இப்ப இந்த நீதி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னா, தோட்டம் தண்ணிலே விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும். நல்லா கவனி, நான் வசிக்கிறேன் பாருங்க ஒரு பைபிள்ல. தாவரங்கள் வளர பூமி காரணமாக இருந்தது. ஒரு செடி வளரணும் அப்படின்னா பூமி காரணம், அது ரொம்ப முக்கியம். சும்மா விதை தூக்கி போட்டு போனால் அதில் வந்துடாது, அது நிலத்துல விழுந்து அது உள்ள வரணும். அப்ப மரம் செடி கொடிகள் முளைப்பதற்கு முதல்ல என்ன செய்து தேவை அப்படின்னா நிலம். தாவரங்கள் வளர பூமி காரணமாக இருக்கிற இந்த பூமியில போட்டால் தான் முளைக்கலன்னா தனித்த விதை அப்படி போட்டீங்கன்னா தனியாக தான் இருக்கும். அப்ப அந்த விதை முளைப்பதற்கு பூமி என்ன செய்யுது, தாவரங்கள் வளர பூமி உதவி செய்யுது. ஜனங்கள் இருந்தது எப்படி, தாவரங்கள் வளர பூமி காரணமாக. நல்லா கவனிங்க, ஜனங்கள் தோட்டத்தில் விதைகளை தூவினார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, நீங்கள் உங்கள் நிலத்தில் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் விதை என்ன செய்யறீங்க, அள்ளி தூவுறீங்க. அள்ளி தூவினார்கள். தோட்டம் அந்த விதைகளை வளர வைத்தது. தோட்டம் என்ன செஞ்சா அந்த விதை, இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு தோட்டத்துக்கு போய், நம்ம விசுவாசி தோட்டத்துக்கு அங்கே போனால் அவங்க நிறைய மரங்களை பகுதி பகுதியாக வச்சுருக்குறாங்க. இப்போ என்ன மரத்தை வைக்க விரும்புனாங்களோ அந்த மரத்துக்கான விதையை அவங்க போட்டாங்க. அந்த நிலம் செஞ்சிருச்சு, அதை முளைக்க பண்ணிடுது. சொல்றாரு, அதே வழியில் கர்த்தர் நீதியை வளர செய்வார். இப்ப நீதி சால்வை போட்டார். இந்த நீதியின் சால்வை போட்ட சால்வை, நான் தேவ நீதி ஆக்கப்பட்டேன். இந்த நீதி எப்ப என் வாழ்க்கையில வெளிப்படும் அப்படின்னா, நீங்க இந்த நீதியாகிய வசனத்தை எடுத்து உங்க தோட்டமாகிய நிலமாகிய இருதயத்தில் நீங்க விதைக்கணும். அப்ப நீதி எப்போ முளைக்கும், இதைத்தான் ஏசை 55 சொல்றாரு, அவன் விதைத்தவனுக்கு விதை புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அருள் எப்படியோ அப்படியே என்னுடைய வசனம் இருக்கு, அதே வழியில் என் வார்த்தை அப்படிங்கிறார். அப்ப வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னா சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதாது, ஜெபம் பண்ண நடக்கவே நடக்காது. என்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவ நீதியை நீங்க எடுத்து பேசுறீங்களோ அப்படி பேசும்பொழுதுதான் அந்த பாருங்க, நான் ஞாயிற்று நாளில் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி அன்பின் இடத்தில் பூரணப்படுகிறது. ஏனெனில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பேச 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 அவர் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அப்படியே நீங்க இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க இங்கே பேசுன இங்கே போங்க அப்படின்னா, ஏன் உங்க தோட்டத்தில் விழுந்திருக்கு, அது உங்க இடத்துல விழுந்து அது என்ன செய்யுது, உங்க இருதயம் முளைப்பதற்கான வேலையை செஞ்சிருச்சு. அது முளைச்சதுனால அவரை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். அவ என்ன வசனத்தை நீங்க பேச 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 பாருங்க, இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் தருத்தத்தில் தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதான். அவ எனக்காக சிலுவையில் செய்து முடித்தத அந்த நீதியை நான் பேசல, என் இடத்துல விதையல, பொழுதோட மற்றவனை பத்தி குறை கவலை கண்ணீர் பிரச்சனையா போன எடுத்து எத்தனை பேர் உங்களுக்கு எதுக்கு 2 சிம்மு, எல்லாம் 2-3 சிம்மு அம்புட்டு பேருக்கு ஆத்தாள் கடிச்சு அப்பனு கடிச்சு புரிய மாத்தி 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 வேலை வெட்டி கடலுக்கு போயிட்டா உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன். பாருங்க, ஏன் எத்தனை ஜெபம் பண்றீங்க, அதே சட்டி அதே துணி பொழுதோட. கொஞ்சம் மாறணும். இதெல்லாம் எடுத்து நீங்க வீடுகளில் பேசணும். எத்தனை நாள் குந்தி குந்தி நடக்க போறீங்க நம்ம? அப்ப எங்கே இருக்கிறோம் நம்ம? நம்மள எல்லாம் தேவன் தேச அறிகிற இடத்துக்கு வரணுமே, நீங்க வரணுமே, மேல வரணுமே. அப்ப இந்த வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா, ஆமை இந்த நீதியாகிய வார்த்தையை நீங்க எடுத்து பேசுகிற பொழுது அது தோட்டத்தில் விதைக்கப்பட்ட விதையை தோட்டம் எப்படி முளைவிக்குதோ அப்படி உங்க இருதயத்தில் விழுந்து அது உங்களை சிறந்த மனிதர்களாக, சிறந்த தொழிலதிபர்களாக. நீங்கள் என்ன பேசுனீங்க, கத்தனை ஞானம் சொன்னீங்கன்னா பிஸ்னஸில் உண்டாகிற ஞானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் சிலவன் வேற மாதிரி இருப்பான், நீங்கள் அசாதாரணம் போயிடுவேன். பாரு, நாட்டில் பெரிய பிரச்சனைங்க, 8th பெரிய பிரச்சனை என்ன, பஞ்சம் வரப்போகுது, ராஜாவுக்கு தூக்கம் போயிடுச்சு. ஆஹா, இப்படிப்பட்ட நிலைமையில் தேசத்தில் ஞானிகள்லாம் கூப்பிட்றான், மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்றான்,
குறி சொல்ற சோசியக்காரன்லாம் கூப்பிடுறான். எல்லாம் கூப்பிட்டா எல்லாருக்கும் முடியல. நாடு ஒட்டு மொத்த ராஜாவுக்கு வந்த சொப்பனம் நாட்டையே கலங்க வச்சிருச்சு. எவனு தூங்கலை, அம்புட்டு போய் தூக்கம் போயிடுச்சு. ஆனால் ஒருத்தன் செயல் கிடக்கிறான். அவன் வந்து கூடாக சொல்லிட்டு போயிட்டான், ஐயோ இந்த 7 வருஷம் இப்படி இருக்கேன், அடுத்த 7 வருஷம் இப்படி இருக்கேன், அதனால் இந்த 7 வருஷம் வர வருமானத்தை எல்லாம் செய்ய, அடுத்த 7 வருஷம் சேர்த்து வை அப்படின்னு சொப்பனத்தை கூட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டான். சொன்ன உடனே அதுக்கு அடுத்து சொல்கிறான், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஞான விவேகம் உள்ள ஆளை அதை ஏற்படுத்த அப்படிங்கிறான். எப்படி? சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தன் அடிமையாக இருக்கிறவன் இவனை முதல்ல இவனை எய்த்தரில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவன் அப்படி யூதன், அதனால் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல தான் இவன் தலையெழுத்து என்ன செய்யுது, மாறுது. இவன் சொல்கிறான், இப்படி பிரச்சனை, இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஒருத்தனை கொண்டு வாங்க அப்படின்ட்டான். அவன் சொன்ன, அடைப்பாம ஏழை ஒன்னே மாதிரி ஆள் எனக்கு கிடைக்குமாடா அப்படின்ட்டு இவனை தூக்கிட்டான். செயலிருந்து ஏதோ போன சேவ் பண்ணிட்டு தான் போனாங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சரப்பணியை போட்டான், மோரத்தை தூக்கி போட்டான், வஸ்திரத்தை உடுத்தினான், மேலே ரதத்தில் ஏற்றினா, 2வது ரதத்தில் ஏற்றினா, தாமே எகிப்து முழுவதுக்கு சாப்நாத் பண்ணையான்கிற பேரை சூட்டி இவன் தான் அப்படிங்கிற, உனக்கு நான் பேருக்கு தான்டா நான் பாரவோன், அப்போ எல்லாம் நீ தான் அப்படின்ட்டான். எங்கே போய் நிற்கிறான் பாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடும். நாமே இதெல்லாம் எப்படி சாத்தியமாக? இந்த நீதியை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும், விட்டுறவே கூடாது. கருத்து நீங்கள் வசனம் என்ன சொல்லுவோம் உங்களை பற்றி? புதிய ஏற்பாடு நல்ல நிருபங்களை வாசிக்கணும். வாசிட்டு அந்த கடவுள் எப்படி புது சிருஷ்டி, மறுபடி பிறந்திருக்கிறேன், ஆவியினால் பிறந்திருக்கிறேன், வசனத்தினால் பிறந்திருக்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் சொல்ல 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 ஆவியினால் வசனத்தில் பிறந்தவனுக்கு ஒரு வியாதியும் வராது. அப்போ என்னத்தை சொல்லணும்? கடவுள் உங்களை எந்த நீதி ஆக்கியிருக்கு அதை நீங்கள் சொல்லணும். அதை சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீதியை பேச பேச அது உங்கள் நிலத்தில் விழுந்து உங்களுக்கு என்ன செய்யும், அப்படிப்பட்ட விளைச்சலை கொண்டு வரும். அப்போ எதையெல்லாம் நடக்க முடியாமல் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது இந்த நீதி கொண்டு வந்துடும். எதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நினைச்சிங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு கடவுள் தீர்மானிச்சிருக்கிற அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருவீங்க. அப்போ சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் முதல்ல ஒரு காரியத்தை சொல்ல நினைச்சேன். நம்ம சர்ச்சில் சித்தார்த்த வந்திருக்கான். சித்தார் வந்தானே இந்த வந்திருக்கோம். அவன் தம்பியை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், தேர்ட் இயரு. அவன் இளம் எப்படி சொல்கிறது, படிக்கும் பொழுதே தொழிலதிபராக உருவாகிட்டான். 2 கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அடுத்து நேற்று தான் போய் அந்த எஃப்எக்ஸில் வந்து அந்த அவார்டு கொடுத்துருக்குறான் அவனுக்கு. எங்கே வச்சிருக்கியாமோன்னு கொண்டு வந்துருக்கியா? சரி, அவன் கரங்களை தட்டி சித்தாவுக்கா நன்றி சொல்லுவோம். இப்படி எல்லா பிள்ளைகளும் வரணும் பாருங்கள். அவன் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஆப்போசிட்டு, ஆனாலும் நேற்று பிள்ளைய பார்க்கணுங்கிறதுக்காகவே அவார்டு வாங்குறான் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்திருக்காரு. கல்லூரிக்கு வந்து 10ஓட 11 உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்க பாருங்கள். என்னத்தை தான் வெறுத்தாலும் மேடம், என்னத்தை தான் வெறுத்தாலும் பிள்ளைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாசை விடுமா? இவன் கல்லூரியில் அந்த இளம் தொழிலதிபர் படிக்கும் பொழுதே தொழிலதிபர் ஆகிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை பாராட்டு விழா பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு கூட பார்க்குறதுக்காக வந்து கூட்டத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. எல்லாரும் அவனுக்கு கை கொடுக்கும் பொழுது பின்னாடி போய் நினைஞ்சிருக்காரு. அவரும் கை கொடுக்க பார்த்தா அவங்க அப்பா அவனு சொல்லி என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை, பயங்கர ஷாக்காயிருச்சு அப்படிங்கிறான். ஆமேன், சித்தாவுக்கா நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட். ஆமேன். நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நீ தேங்க்யூ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சித்தாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி வாழ்வு செழிக்கட்டும், கூடார செழிக்கட்டும். ஆண்டவரை இப்பொழுது 1000 மடங்கு சாஃப்ட்வேர் லைனில், காஸ்மெட்டிக்கில், எல்லாவற்றிலும் பிள்ளை பெஸ்ட்டாக வரணும். அற்புதம் செய்யுங்க, உடைய நாமத்தை மயப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. ஆமேன், ஆமேன். ஒரு பக்கம் சாஃப்ட்வேர், அதில் கம்பெனி ரன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் காஸ்மெட்டிக், அந்த இப்போ அதுவும் ரெடி ஆகி அதுவும் ஒரு புதுசாக ரோஹி அப்படிங்கிற எல்ரோஹிங்கிற அந்த வார்த்தையில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காப்புல. அவன் இப்போ 3rd இயர் முடிக்க போகிறான். அவனை காலேஜில் அவனை இனம் கண்டு அவனை கூப்பிட்டு நேற்று பாராட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. கத்த நல்லவ பிள்ளை நல்லா இருக்க, பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க. அவன் நம்முடைய திருச்சபையை நேசித்து அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மூலம் வழி நடத்தப்படுகிறவர்கள் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க. அவங்க தாயார் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டாய் கொடுத்த
உம்முடைய நீதிக்காய் நன்றி சொல்கிறோம். அந்த நீதியை என்ற சால்வை எங்கள் மேல் நீ போட்டிருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஆண்டவரே அந்த நீதியின் கனிகளை கொடுக்கத்தக்கதாக, நாங்கள் நீதியின் விருட்சங்களாய் வளரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்கள் வாயை துதியினால் நாள்தோறும் மகத்துவத்தினால் நிரம்பி இருப்பதாக, எங்கள் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குவதாக, ராஜாவை குறித்த கவியை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கணும். வந்திருக்க எல்லாருடைய வாழ்வு செழிக்கட்டும், கூடாரம் செழிக்கட்டும், நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய நாமம் மகிமடையட்டும். பிரயாணங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். நன்மையும் கிருபையும் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கதுமை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே வருஷனாவது என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலங்கள் கர்த்தராகிய சிறக்கும் கிருபையும் பிதாவினுடைய அன்பாவினுடைய திருசமான சந்தோஷம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.